ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவன் வந்து கண்ணாடி போடாமல் வந்திருக்கான். அவன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா என்னோட ஐ பவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வா வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியலை. நான் எங்கேயுமே போய் யாருக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல. இந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு இது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இது என்ன பெரிய விஷயமா? எல்லாம் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் வச்சுருப்பானுங்க. அது எப்படி? நீயும் மைக்கும் வந்து ரொம்ப வருஷமாக ஒன்றா தான் இருக்கீங்க. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது அவ்வளோ என்ன கஷ்டமா அப்படின்னு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ இவன் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறான், இந்த அதை பாருன்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி பார்க்குறா, ஷாக் ஆயிடுறா, என்னடா இது அப்படின்னு. ஆமாம், அந்த பேங்க்ல வந்துட்டு உன்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே வந்து உன்னை கூப்பிட்டு வெரிஃபையே பண்ணாமல் எப்படி அவங்க லோன் கொடுப்பானுங்க? ஃபர்ஸ்ட்டு இந்த பேங்கை தான் நம்ம வந்துட்டு காலி பண்ணணும், அதனால தான் அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி. அந்த நேரம் இவளுக்கு பிடிச்ச அந்த கேக் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்க்குறா, இவனையும் ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன பார்க்குறா? சாப்பிடு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த ஃபேங்கை காட்டுறாங்க. இந்த மென் பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காப்புல. அந்த ஆன்ஹே ட்ராவல்ஸோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக வந்துருச்சு. ஸோ அது வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. என்ன சொல்கிற? யார் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தரலன்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. அதே சமயம் அந்த ஷென் இருக்காங்களா அவங்கள காட்டுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோனில் யாருக்கிட்டே கத்திட்டு இருக்காங்க. டே உங்ககிட்ட எல்லா ஷேருமே நான் விற்க தானே சொன்னேன், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. இந்த ஆன்ஹே ட்ராவல்ஸோட ஷேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகணும், அதாவது அதோட லிமிட் வந்து கம்மி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன், எல்லா ஷேருமே விற்கலை அப்படின்னு. ஏன்னா பைத்தியமாடா, இப்போ நம்ம காசு அதில் மாட்டிக்கிச்சு, இப்போ என்ன பண்ணுறது? அந்த ஃபேங் இந்த விஷயங்களை பண்ணது நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இந்த அம்மா யார்கிட்ட ஃபோன் பேசுதுன்றது தெரியலை. இதுக்கப்புறமா நைட்டு போல் அந்த ஃபேங் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம்ல, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதுக்கப்புறம் பாஸ் வந்து ஆர்டர் கொடுத்தாருன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு. எங்கேருந்து காசு வருது, யார் அந்த பாஸ் அப்படின்றது எதுவுமே தெரியலை. அப்போ அந்த டேரக்டர் வந்து கேட்குறான், அந்த லியாங் வந்து என்னாச்சு, கண் முழிச்சிட்டானா? அவன் இன்னும் கண்ணு முழிக்கல, அவன் எப்போ கண் முழிப்பான்றதும் தெரில. சரி, அவனை யார் அட்டாக் பண்ணது, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு. நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் பயந்துட்டுருக்கீங்க? அந்த மைக் வந்து இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த ஐடென்டிட்டியை ஒருத்தவனுக்கு கொடுத்து தான் நீங்கள் ஹீரோன் கிட்ட க்ளோஸாக இருக்க சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது, இந்த விஷயங்களை நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு. அதனால நீங்கள் வந்து ரொம்பலாம் டென்ஷன் ஆக வேணாம், ரிலாக்ஸாக இருங்க அப்படி. இந்த டைரக்டர் தான் உண்மையான கோஜின். இவனோட ஐடென்டிட்டியில் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட போய் பழகிட்டு இருக்கான். ஸோ இவங்க எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அப்படி என்ன தான் இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்றதோ தெரிய மாட்டுது. ஆனால் என்னோட ஐடென்டிட்டியில் அந்த பர்சன் வந்து இருக்கிறது நமக்கு தான் கொஞ்சம் டேஞ்சர், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஃபோனை வைக்கும்போது இவர் ரூமு கதவை பார்த்தீங்கன்னா யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்ட்டு இவர் கேமராவில் செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிற மாதிரி தெரியுது. இவருமே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் இருக்குது. என்ன எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு என்னை கழட்டி விடலான்னு பார்க்குறியா, எனக்கு தேவையான விஷயங்களை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாகிருது. என்னடா இது, யாரா இந்த விஷயங்களை பண்ணது அப்படின்னு. மறுநாளே ஃபெங்கும் மென்னும் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு போனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மென்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறான். இவனோட அப்பீரியன்ஸு, இவன் நடக்கிற ஸ்டைலு இதெல்லாம் வச்சு பார்த்தா மைக்கு மாதிரியே தெரியுதே அப்படின்னு. எதுவும் மைக்கா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபெங்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணான். ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் இதையும் நம்ம ஒன்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்குமே சேமாக தான் இருக்குது. அப்போ இது உண்மைக்குமே மைக்கு தானா, அவன் செத்து போகலையா அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்குமே அல்லு இல்லை. இதுக்கப்புறமா அந்த லியாங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டான் போல. ஸோ கேட்குறாங்க டாக்டர்ஸ், என்னாச்சு, என் பையன் எப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு. அவர் இப்போ தான் கண் முழிச்சிருக்காரு. மெதுவாக அவர் வந்து பேசுவார், அவரை ரொம்ப நீங்கள் புஷ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்கம்மா. நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க. ரெண்டு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பிடிச்சி ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் தான் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. அம்மா அங்கே என்ன தெரியுது, என்னத்தை பார்க்குறேன்ட்டு.
அந்த கப்புள்ஸை பாரேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்னு அவளும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. சரி வா நம்ம இந்த விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த ஷியாவோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே மென்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த காசுமே வந்துட்டு எப்போவோ எங்கேயோ போயிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம இந்த கேஸை அப்படியே நிறுத்திடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அதே எப்படி பென்சு வந்து சொல்லியிருக்கா, என்ன ஆனாலும் சரி நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம சாகுற வரைக்கும் நிற்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக நானும் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். நீ அந்த ஷியாவை மணி லாண்டரி மூலமாக தானே கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன், அதுவுமே வந்துட்டு பொய் தான் அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி லியாங் வந்து கண் முழிச்சிட்டான். ஆனால் போலீஸ் வந்துட்டு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணலை, ஏன்னா அவன் இப்போ தான் கண் முழிச்சிருக்கான். ஸோ எதுவுமே பேச ஸ்டார்ட் பண்ணல, போக போக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதே விஷயத்த மென் பார்த்தீங்கன்னா ஃபெங்கிட்ட சொல்லும்போது என்னடா சொல்கிற, அவன் வந்து கண் முழிச்சிட்டானா, என்ன சொன்னான் ஏது சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் இப்போ தான் கண் முழிச்சிருக்கான் அப்படின்றனால அவன்கிட்ட எதுவுமே வந்துட்டு கேட்கல. ஆனால் மைக்கு தான் அவனை அட்டாக் பண்ணியிருப்பானோ அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். என்னடா பேசிகிட்டு இருக்க, மைக் வந்து உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை, யாரோ தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி நம்மளை பயமுறுத்துறாங்க அப்படின்ட்டு. இல்லை ஒரு வேளை மைக் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகாமல் இருந்திருந்தா அப்படின்னு. என்ன பேசுகிற, அப்போ போலீஸ் எப்படி இந்த விஷயத்த விட்டுருந்துருப்பாங்க, போலீஸ் வந்து என்ன லஞ்சம் வாங்கினாங்க அந்த மாதிரி சொல்ல வரியான். இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டில் மைக்கோட ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு, அது மைக்கு தான் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. செத்து போனது மைக்கு இல்லாமல் வேற ஒரு பர்சனாக இருந்தா அப்படின்ட்டு. நீ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தான் பெரிய பெரிய பிரச்சனை. சைடு ஹீரோனை காட்டுறாங்க, இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் போய் லியாங்க பார்க்குறேன் அப்படின்னு. பைத்தியமா நீ போகக்கூடாது. நான் ஏன் போகக்கூடாது, மைக்கும் லியாங்கும் ரொம்ப க்ளோஸு, அவன் கண் முழிச்சிட்டான் அப்படின்னா நான் போய் பார்க்குறது நார்மலான விஷயம் தானே. அங்கே தான் ஒரு விஷயம் இடிக்கும், அவன் கண் முழிச்சிட்டான் அப்படின்ற விஷயங்கள் உனக்கு எப்படி தெரியும்னு நீ என்ன பதில் சொல்லுவ. அப்போ நீ அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணியா, எதுக்கு வாட்ச் பண்ணேன்னு தேவையில்லாத கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு. ஆமாம் நீ சொன்னோன்னு தான் எனக்கே ஞாபகம் வருது, உனக்கு எப்படி அவன் கண் முழிச்சிட்டான்னு தெரியும் அப்படின்னு. அது நான் வந்து அவனை செக் பண்ணுறதுக்கு என்னோட ஆளை அங்கே வச்சுருக்கேன், நீ என்ன என்னையவே திருப்பி கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவங்க மாமனார் தான் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாகி ஃபோனை திருப்பி வச்சிடுறா. இவனும் கேட்குறான் யார் அப்படின்னு. என்னோட மாமனார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரிங் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இவளும் அட்டன் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நேற்று நைட்டு மைக் வந்தான், அவன் கொஞ்சம் பொருளை விட்டுட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன இவங்க சொல்கிறாங்கன்ட்டு. சரி இருங்க நான் இப்போவே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் கேட்குறேன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே சாப்பிட்ரு, ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறா. நேராக பார்த்தீங்கன்னா மைக்கோட வீட்டுக்கு தான் வரா. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதைத்தான் மைக் வந்து விட்டுட்டு போனானா. ஆமாம்மா இந்த மெடிசன் வந்துட்டு நடு ராத்திரி யாரோ ஒரு ஆள் வந்து தான் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போனாங்க அப்படின்னு. ஸோ இவளும் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏதாவது வேற ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இதை வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை என் பையனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை அவன் ஒரு நோட்டு கூட விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருங்க, நான் திரும்ப வந்துட்டேன், என் பொண்டாட்டியுமே நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நம்மளோட பையன் வந்து இறந்து போகல, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவ பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டே அப்படியே வந்துட்டே இருக்கா. ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். அந்த டைமில் மைக்கோட ஃபேஸை வந்து காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஃபோன் பண்ணுறான், என்னாச்சு நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவளோட காரை பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவ அப்படியே அந்த பர்சனை பார்த்து ஷாக் ஆயிடுறா. இவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், ஏதாவது பேசு அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா கார் கதவை அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு அந்த பர்சனை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்கா. இந்த சைடு ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா காரை யூட்டர்ன் போட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இந்த சைடு இவ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வர, ஆனால் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஏறி போயிடுறான். ஸோ இவளுக்கா ஒரு மாதிரியா இருக்குது. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துடுறான். கார் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே இருக்குது. இவ எங்கே போனா என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவன் அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருக்கா. என்னாச்சு, எதுக்கு கார் இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு நீ எங்கே போன அப்படின்னு. என்னோட பிளேஸ்க்கு போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு இன்னொரு ஒரு ஷாக் வந்து காத்துட்டு இருக்கு. வீட்டு வாசலுக்கு முன்னாடி இவளுக்கு பிடிச்ச அந்த கேக் பார்த்தீங்கன்னா இருக்கு.
ஸோ இவ அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கா. அதுலேயுமே ஒரு நோட் இருக்கு. அந்த லோன் அமௌண்ட்டை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த காசை பே பண்ணிடுறேன் அப்படின்னு. என்னதாண்டா என்னை சுற்றி நடக்குது அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிட்டு இருக்கா. அந்த டைரி எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து இந்த நோட்ஸையும் வச்சு பார்க்குறா. ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. இவளுக்கு மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ மைக் வந்து உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடியே அந்த கீ அப்புறம் அந்த கேக் எல்லாத்தையுமே கொண்டு வரான். அவன் யார் இதெல்லாம் வச்சுட்டு போனான் அப்படின்னு. எனக்குமே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறான். நீ ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த சைடை அந்த ஃபேங்கை தான் காட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அட்டன் பண்ணால் எவனுமே பேச மாட்டான். டே யாரா நீங்கள் ஏதாச்சும் பேசுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன ஃபேங்கு எப்படி இருக்கீங்க, எல்லா காசையும் ஆட்டியை போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? முடியாது, எனக்கு தேவையான காசை ரெடி பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு. நீ யாரு, எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற, நான் யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னல எனக்கு காசு வேணும் அப்படின்னு. எனக்கு தேவைப்படுற காசை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அமைதியாக எந்த ஒரு சத்தமே இல்லாமல் இந்த உலகத்துலேருந்து காணாமல் போவேன். இல்லை என்னால் தர முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப பண்ணிங்கன்னா என் கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே போலீஸில் போய் சேர்ந்துடும். எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு 100 மில்லியன் அமௌண்ட் வேணும். டே என்ன விளாடுறியா, உனக்கு 40 மில்லியன் தானடா தேவை அப்படின்னு. அட என்னப்பா ஜோக் பண்ணிட்டு இருக்க, உயிரோடு இருக்கிற பர்சனுக்கு தான் 40 மில்லியன் வேணும், நான் தான் செத்து போயிட்டேனே, அப்போ எனக்கு 100 மில்லியன் தானே வேணும் அப்படின்னு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியல. இங்க பாரு, இந்த விஷயங்களை நம்ம ஃபோன்லலாம் பேச வேணாம், நேரில் பேசலாம், நீ நேரில் வா அப்படின்னு. செத்து போனவன் எப்படிப்பா நேரில் வருவான், நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ரெடி பண்ண அப்படின்ட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறது இவங்களுக்கே தெரிகிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க, யாரா அவன் எதுக்குடா நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன இவன் வந்து அவனா இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு காரில் போய் உட்காந்துட்டு இருக்கா. நீ என்கிட்ட என்னத்தை தான் மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நான் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலை. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜோ அப்படின்னு ஒரு கேரக்டரை பார்த்துருப்போம்ல, அந்த கேரக்டரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு யாருக்குமே தெரியாமல் வந்து அந்த தாத்தாவை மீட் பண்ணிட்டு இருக்கான். அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, டே பயப்படாதடா, நீ வந்து கம்பெனியில் போய் பேச, உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அட சும்மா அறியா, அவங்க கையில் மாட்டேன் என்னை கொண்டுருவாங்கன்னு அவள் சொன்னா அப்படின்னு. அவள் சும்மா உன்னை பயமுறுத்தினாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நிறைய பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. யோ நீ என்னை முதுகுல குத்திட்டில, இரியா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோஹரனை காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு. இல்லை நீ உன்னோட வேலையை போயிட்டு பாரு, இது பக்கத்தில் தான் இருக்கு, நான் நடந்தே வந்துப்பேன் அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கானா. நீ என்ன இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணுறதா என்னோட கொலீக்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா என்ன தான் தப்பாக நடப்பாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, அவங்க வந்து போயிடுறா. அப்போ அவன் தாத்தாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், எனக்கு வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் அனலைஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னு. அடுத்த சீன்லேயே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த விஷயங்கள் எப்படி கிடச்சிச்சுன்னு தெரில. ஒரு வேளை ஹீரோனுக்கு தெரியாமல் ஃபோட்டோஸ் எடுத்தானா என்னன்றதும் புரிய மாட்டேது. அந்த ஆள் கேட்குறாரு, இது வந்துட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சார், 2 ஹேண்ட் ரைட்டிங்குமே சேமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீங்கள் ஒரிஜினலை கொண்டு வந்தால் மட்டும்தான் என்னால் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியும், பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த தாத்தா வந்து கேட்டுட்டு இருக்காரு, டே அப்போ மைக் வந்து உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டு இருக்கானா. இங்கே பாடுறா, அவன் மட்டும் உயிரோட இருந்தான் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே இந்த விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு ஹீரோனை போய் மீட் பண்ணாத, ஏன்னா அவளோட புருஷன் வந்து ரிட்டன் வந்துட்டான், இதுக்கப்புறமா நீ போயிட்டு பார்க்காத, அது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதலியே வாங்கலையா, எப்படி அவன் உயிரோட வந்தான், அப்புறம் எப்படி செத்துருப்பான், அப்போ அந்த இடத்துல வேற யார் செத்து போயிருந்திருப்பா, என்ன நடக்குது அப்படின்னு சார் பார்த்தீங்கன்னா தனியாக புலம்பிட்டு இருக்காப்புல. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அட லூசு பையில என்ன ஏன்டா விட்டுட்டு போகிறேன், இப்போ நான் எப்படா போவேன் அப்படின்ட்டு பாவம் தனியாக புலம்பிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறமா அந்த ஜோ இருக்கான்ல, இவனோட நிலமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவமாக தான் இருக்குது, மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த டைம் ஹீரோவோட பிஏ இருக்காங்களா, அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, டே ஃபர்ஸ்ட் நீ ஹீரோவை போயிட்டு மீட் பண்ண, அவன் இந்த அட்ரஸில் இருக்கான் அப்படின்னு.
சரி சரி நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஹீரோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பாசுன்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி தெரியுது. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். அப்படியே இதை கட் பண்ணிட்டு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த காருக்கு முன்னாடி அவன் வந்து நடந்து போயிருந்திருப்பான், அப்புறம் அந்த டாக்ஸியில் ஏறி போயிருந்திருப்பான், அப்புறம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துருந்துருப்பா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. இவளுக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. அப்படியே வெளியே காட்டுறாங்க. ஹீரோ மீட் பண்ணுறதுக்கு ஜோ தான் வந்திருப்பான் போல். ஸோ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே வரா. டே திரும்பிடாத, ஹீரோயின் வந்துட்டா, இப்போ நான் என்ன பண்ணுறது பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன் ஃபேஸை மறைச்சிட்டு நீ என் கூட வா அப்படின்னு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சுட்டு ஹீரோன்ட்ட வந்துட்டு இருக்காம யார் என்னாச்சு அப்படின்னு. இவன் என்னோட கிளைண்ட்டோட பையன், இவனை வந்து நிறைய பேர் புள்ளி பண்ணுறாங்களாம். ஸோ அதனால தான் என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கு. உன்னை என்னால் பிக்கப் பண்ண முடியாது, நீ பார்த்துப்போ அப்படின்ட்டு. சரி ஓகேன்னா அவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் அந்த ஃபெங்கு மென்னை 2 பேத்தையும் காட்டுறாங்க. டே அவளை வேறு ஏதாவது பர்சன் வந்து மீட் பண்ணாங்களா, நான் ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்றேன், அந்த பர்சன் வந்துட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணுறானா இல்லையான்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுறானுங்க. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருந்திருப்பான் போல். அவள் சொல்லிட்டு இருக்கா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, ஏன்னா நாளைக்கு காலையில் நான் உன்னை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு கோஜன், நீ வந்துட்டு உன்னோட வேலையை பாரு, கேஸ் வந்துட்டு எப்படி முடியுமோ அது வாட்டில் முடிஞ்சிட்டு போகட்டும், நீ இதில் இன்வால்வ் ஆகாத, நீ வந்துட்டு வேற ஒரு சிட்டிக்கு போ அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆயிரான். இவனுக்கு புரியுது இவன் ஏன் இந்த விஷயங்களை சொல்கிறா அப்படின்ட்டு. மைக் வந்து உயிரோட தானே இருக்கான், அவன் ரிட்டர்ன் வந்துட்டான் அப்படின்னா நீ அவனோட போயிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா ஆமன்ற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இவளுக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தான் அவள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி குழப்பமாகவும் இருக்குது. இந்த சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவளை நினச்சி ரொம்பவே வந்து தனிமையில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டு இருக்கா. இவள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஓம்னி மாதிரி ஒன்று நிற்கிது. அதுக்குள்ளே ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஹீரோன் வரதையே எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதை நோட் பண்ணிட்டு தான் அவள் வந்து காரில் ஏறி உட்கார்றா. ஆமாம், எதுக்கு நீ இப்போ போய் என்ன இல்லையாங்க பார்க்க சொல்கிற, அன்னைக்கு நீ வேணான்னு சொன்ன, அது நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, நீ இப்போ போய் பார்க்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்ட்டு நான் நேற்றே உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன், என்னோட பிரச்சனையில் நீ இன்வால்வ் ஆகாத, அது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. ஆல்ரெடி நான் இன்வால்வ் ஆகிட்டேன், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு மாதிரி பார்க்குறா. அப்படியே திரும்பி பின்னாடி பார்க்குறா. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வழியே பின்னாடி நோட் பண்ண தான் செய்கிறான். இதுக்கப்புறம் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மென் அப்புறம் அந்த அட்மின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லியாங்க மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. லியாங்கோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க இவர் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறாரு அப்படின்னு. அப்போ மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க அப்படின்னு. என்னடா சொல்கிற, சரி கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாப்புல. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ போய் அவனை மீட் பண்ண, பட் எதுவுமே வந்துட்டு பேசாத அப்படின்னு. எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ இவ்வளவு ஸ்மார்ட்டாக இருப்பேன்னு தெரில, ஆனால் எப்படி தான் அந்த மைக்கை கல்யாணம் பண்ணியோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரி மறைக்காத, உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்றான். அந்த டைம் தான் இந்த மென்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ அந்த அட்மின் வந்து சொல்லிட்டு இருக்கா, அட நீங்களா லியாங்க மீட் பண்ணுறதுக்காக வந்தீங்களா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த அட்மின் மென்னு அப்புறம் எல்லாருமே லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. லிஃப்ட்டோட கதவுமே ஓப்பன் ஆகுது. அப்போது மென் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் போங்க, இங்கே இன்னொரு பேஷண்ட்டை நான் பார்க்கணும், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அட்மின் எல்லாரும் அங்கே வந்து போயிடுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கான். இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா வைக்கிறாங்களா அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான், ஏன்னா போனவே திரும்ப வந்து இந்த மாதிரி நோட்டம் விட்டுட்டு இருக்கானே, ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு. அப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணி ஒரு பர்சன் வந்திருப்பாங்கல்ல, அதையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ நோட் பண்ண தான் செய்கிறான் போல. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த மென் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் தான் ஏதோ பேசுகிற மாதிரி ஆக்டிங்லாம் போட்டுட்டு இருக்கான். 2 பேருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. போய் யதார்த்தமாக இவ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறா. அங்கே மைக் மாதிரி அந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாப்புல. இவளுக்கு பயங்கர ஷாக். இந்த பையன் பார்த்தீங்கன்னா இவளை பார்த்தோன்னா அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்லை, இவளும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்காளா. அந்த மென் பார்க்குறாங்க, என்ன இந்த பிள்ளை இப்படி ஓடுது அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டெப்பில் தான் இறங்கி ஓடிட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை, ஆனால் இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகும்போது ஒரு ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுகுது. இவன் வந்து அந்த ஐடி கார்டை பார்க்குறா. இவளோட ஐடி கார்டு தான் அது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல.
ஸோ அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா வந்துடுவான். ஏன்னா இவங்க 2 பேரும் ஓடுறத அவன் பார்த்துருந்துருப்பான் போல. அவன் வேற வழியில் வரான். அந்த டைம் தான் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் ஏறி போயிட்டு இருக்கான். இவனும் ஒரு மாதிரி பார்க்குறா. சரி அவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது, நீ ஒன்றும் அவனை போயெல்லாம் பிடிக்க முடியாது, அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கையில் அந்த ஐடி கார்டு வச்சிருக்க அவன் நோட் பண்ணிடுறான். ஸோ பிடுங்கி பார்த்தா இவ ஒரு ஐடி கார்டை வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பா. அந்த ஐடி கார்டை வச்சு தானே லோனே வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த ஐடி கார்டு தான் இது. இவங்களுக்கு பின்னாடி அந்த மென்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவனும் எதுக்கு இந்த மாதிரி ஓடி வந்தான் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கையை பிடிச்சி இழுத்து விறுவிறுன்னு கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான். அந்த ஃபாலோ பண்ணியிருந்திருப்பான்ல அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். மென் பார்த்தீங்கன்னா கண்ணத்துலேயே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கான். இதான் நீ ஃபாலோ பண்ணுற லட்சணமா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவகிட்ட கேட்குறான், யார் இந்த பர்சன், அன்னைக்கு நீ பார்த்து ஓடனியே அதே ஆள் தானா அவன் அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டா. அது மட்டும் இல்லை, இந்த ஐடி கார்டு வந்து மைக் வச்சிருந்த ஐடி கார்டு தானே, அப்போ இது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அது மைக்கு தான், அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கானா. இங்கே பாரு, மைக் வந்து ரிட்டன் வந்துட்டான். ஸோ அவனோட எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அவன் வந்ததுக்கப்புறம் என்னோட கல்யாண லைஃப் அவனோட தான் இருக்கும். நீ ஒரு நல்ல லாயர், கல்யாணம் ஆன பொண்ணு பின்னாடி நீ இந்த மாதிரி சுற்றுறது நல்லா இருக்காது. ஸோ ரிட்டன் போ, உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். எங்க இப்போ நீ சொன்னதை திரும்ப சொல்லு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தோட அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பைத்தியமாடி, அவன் வந்து மைக்கு கிடையாது அப்படின்னு எனக்கும் தெரியும். அவன் வந்து மைக் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மைக் வந்துட்டு அவனோட சாவை வந்து ஃபேக் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் வந்துட்டு ரிட்டன் வர்றது ரொம்பவே ரிஸ்க். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு நோட்டை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. அதில் என்ன நல்லபடியாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த மைக்குக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இருந்தாலும் அவன் ஏன் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போகணும். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவன் மைக்கா இருந்திருந்தான் அப்படின்னா இவன் ஏன் என்னோட பழைய ஐடியை வந்து கையிலே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த ஐடி கார்டை வச்சு தான் அவன் லோனே வாங்கியிருக்கான். என்கிட்ட அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். அதை ரொம்ப சேஃபாக வச்சிருப்பானா இல்லை கையிலேயே வச்சு சுற்றிட்டு இருந்திருப்பான். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அந்த மைக் ரிட்டன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க என்னை 24 மணி நேரமும் வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்றதே எனக்கு புரியல. ஆனால் நிறைய சீக்ரெட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட்டு மைக் வந்து இறந்து போனான். 2வது லியாங்க யாரோ அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. 3வது நீயா இருக்கலாம் இல்லை நானா இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. இதில் நீ இன்வால்வ் ஆகாத, அதனால தான் உன்னை நான் இங்கேருந்து போக சொல்கிறேன். என்கிட்ட கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். ஒரு வேளை மைக் வந்து உயிரோட இருக்கான் அப்படின்னா நீ அவனை திரும்பவும் லவ் பண்ணுவியா, அவன் ரிட்டன் வந்தானா நீ அவனோட போயிடுவியா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா இல்லை, அவன் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு அவன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, இதுக்கப்புறம் இருக்கவும் செய்யாது அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. இந்த கரடி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதை கேட்டோன்னே என்ன ஆனந்தம், பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறான். நம்மளோட ரூட் வந்து கிளியர் தான் போல அப்படி. இதுக்கப்புறமா அந்த மென்னு ஃபெங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. மென் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது இவர் ஷாக் ஆயிடுறாரு. என்னடா சொல்கிற, ஹீரோயின் வந்து சேஸ் பண்ணிட்டு போனாலா, அப்போ மைக் உயிரோடு இருக்கான் அப்படின்ற விஷயங்கள் அவளுக்கே தெரியாதான்னு. ஆமாம், ஆனால் இவன் ஏன் இப்படி அப்பியர் ஆகுறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மென் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காப்புல. அதான் அவ கூட ஒரு லாயர்னு ஒருத்தவன் சுற்றிட்டு இருக்கான்ல, எப்போ பார்த்தாலும் க்ளோஸாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க, ஒன்று மனா இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்களை மைக்கு பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்து வாட்ச் பண்ணி இருந்திருப்பான். ஒரு ஜெலஸில் ஒரு பொசசிவில் தான் அவன் வெளியே வந்திருப்பான். அப்படியா சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்தாதான் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, பாரு நான் கடைசி அவங்ககிட்ட கேட்குறேன், இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது, நீ இந்த விஷயங்களை இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னா தாராளமாக அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு, சரி அப்போ வா நம்ம வந்துட்டு இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், யார் வந்துட்டு மைக் உயிரோட இருக்கான் அப்படின்ற விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொல்லணும். நான் அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நீ வந்துட்டு என்னை கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவள் ஷாக் ஆயிரு. என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, உன் மூஞ்சில் அந்த தண்ணியை ஊற்றட்டுமா அப்படின்ட்டு. நீ வந்துட்டு இந்த விஷயங்களை பண்ணலைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு. அப்படியா, நீனே வச்சுக்கோ, என்கிட்ட ஒன்று சொல்ல வேணாம் அப்படி. இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் ஒரு காரில் ஏறி போனான்ல, இந்த காரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. நீயுமா பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீயுமானா புரியலையே, நீ எங்கே பார்த்த, நான் அந்த ஃபேக்டரியில் தான் பார்த்தேன் அப்படின்னு. அதான் இங்கே ஷியா வருவான் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ஒரு ஃபேக்டரிக்கு முன்னாடியே வந்துட்டு பட்டறை போட்டு இருந்திருப்பாள்ல கார்லையே. ஹீரோ வந்துட்டு இவ போனால் தானே நம்ம இங்கேருந்து போக முடியும்னு வேற வழியே இல்லாமல் அவனும் அங்கே இருந்திருப்பான்ல. அப்போ ஒரு கார் கூட வந்திருக்கும். ஷியா தான் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆர்வமாக பார்க்கும்போது அந்த காரு நிற்காம அங்கேருந்து போயிட்டுருக்கோம்.
ஸோ அதே காரில் தான் இவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி போயிருந்திருப்பான் போல். அந்த விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தேன், நீ அந்த காரை எங்கே பார்த்த அப்படின்னு. நானும் அதே காரை அங்கே தான் பார்த்தேன், நீ எதுக்கு அங்கே போன? ஷியா அங்கே வருவான் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால அங்கே போனோமா அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானுங்கல்ல, அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. அதில் அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நோட் பண்ண, எனக்கு சுச்சு வருது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு காரை விட்டு இறங்குறாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவும் அந்த ஜோவும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க போல். ஸோ இவன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சுச்சு போயிட்டு இருக்கானா, அப்படியே பார்த்தீங்கன்னா அமைக்கி பிடிச்சிடுறாங்க. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் உண்மையான ஷியாவே கிடையாது, அவன் ஒரு ஃபேக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான் போல. ஆனால் அவன் நம்பலை. அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏமா நீ சொன்ன விஷயங்களை நம்பவே இல்லையா அப்படின்னு. அந்த டைம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது, பாஸ் நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டோம் வாங்க அப்படின்னு. நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா போகிறேன், நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளும் ஓகேன்ற மாதிரி சொல்லும்போது, போன டைம் வந்துட்டு நீ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத சாப்பிட்ரு அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு போயிருப்பாள். அதே டைலாக்கு இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் அந்த கிழவனை பார்த்தீங்கன்னா அடித்து வெளுத்துருப்பாங்க போல். உண்மை சொல்லு, யார் உன்னை வந்து ஃபாலோ பண்ண சொன்னா அப்படின்ட்டு. அவன் சொல்ல மாட்டானா. அந்த ஜோ பார்த்தீங்கன்னா மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான். சொல்கிறா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். சரி நீ இவனை பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட வந்துடுறாரு. சொல்கிறாரு மென் தான் ஃபாலோ பண்ண சொன்னானா. அதுவும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பர்சன் வந்து ஹீரோனை வந்து மீட் பண்ணுறானா இல்லையான்றது தான் மெயினாக பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது அந்த மைக்கோட ஃபோட்டோ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி நீங்கள் 2 பேர் தான் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, திரும்பவும் ஏன் மீட் பண்ணுறீங்கன்னு அவன் பார்க்குறான். நாங்கள் எப்போ லவ் பண்ணோம் பிரேக்கப் பண்ணுறதுக்கு? நீங்கள் பாரு, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ வந்து ஃபேக்கான ஐடென்டிட்டியில் தான் அவ கூட பழகிட்டு இருக்க. ஸோ இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்ல விதமாக முடியாது. அதனால நீ வந்து அவளோட க்ளோஸ் ஆகாத. அந்த கோஜினோட ஐடென்டிட்டியில் நீ ரொம்ப நாள் இருக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒன்றா ஸ்கூல் படிச்சிருக்காங்க. எப்படியோ ஒரு நாள் அந்த விஷயம் அவளுக்கு தெரிய வரும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, அமைதியாக வந்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. சரின்னு சொல்லிட்டு வென்சுக்கு வந்துட்டு கால் பண்ணுறா. அந்த சைடு வென்சுவை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கினதா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்களா அப்படின்ட்டு. நான் எங்கேயுமே போய் எந்த ஒரு லஞ்சமே வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இந்த ஃபோட்டோஸ்க்குலாம் என்ன அர்த்தம் அப்படி. அதான் மென் கூட பேசும்போது தூரத்தில் எவனோ ஒருத்தமே ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிற மாதிரி இருக்கா, ஆனால் அதை பார்க்கலன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன்ல, அந்த ஃபோட்டோஸ் தான். இவனும் சொல்லிட்டு இருக்கான், அந்த மென் வந்து எனக்கு காசு தரேன், நீ இந்த விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு வந்துட்டு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டேன். மற்றபடி நான் வந்துட்டு லஞ்சம்லாம் வாங்கலை. அப்படியா? போன சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது, அது என்ன பார்சல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் எனக்கு ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தா அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கும்போது, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணக்கூடாது, அமைதியாக இருங்க. நீ சொல்லுமா, நீ ஆர்டர் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு. இவன் இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. சரி, அன்னைக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து மீட்டிங் வச்சாங்க, அப்போ நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு. அது இவங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது. ஸோ மீட்டிங்க்கு வந்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு பதிலாக நீ வாங்கி வைன்னு இவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் வாங்கி வச்சேன். உங்களுக்கே ஞாபகம் இருக்குல்ல சார் அப்படின்ற மாதிரி அந்த ஹெட்டையும் பார்த்தீங்கன்னா அவள் கொடுத்து விட்றா. அவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது, வென்சு தானே சொல்லியிருந்திருப்பா எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை நான் தான் அவளை வாங்கி வைக்க சொன்னேன், அதான் லேட் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வென்சுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே பயங்கர வெறுப்பாயிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி மாற்றி போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணீங்களா அப்படின்னு. அதுக்குள்ளே ஃபோன் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அந்த பாக்ஸில் 2 தங்க கட்டி இருந்ததா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு. எது தங்க கட்டியா அப்படின்ட்டு இவ ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா வென்சு தான் ஃபோன் பண்ணியிருந்திருப்பா போல். இவளும் அட்டன் பண்ணுறா. உனக்கு போன சனிக்கிழமை நான் ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல, அந்த பாக்ஸை நீ தூக்கி போட்டியா அப்படின்னு. இல்லடி வீட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதில் தங்க கட்டி இருக்கான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுன்னு. எது தங்க கட்டியா? சரி இருடி நான் வீட்டுக்கு போய் செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.